நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 17. ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாரு? பவுலும் சீலாவும். அவங்கள பற்றின இந்த சாட்சிய யாரு சொல்றாங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்க்கும் போதே தெரியும். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்பட்டிருக்கிறா. அந்த பெண் இவர்களை பற்றி சொல்லுகிற சாட்சியாகவே இந்த வசனம் இருக்கு. குறி சொல்ல ஏவுகிற ஆவி பரிசுத்த ஆவியா இருக்க முடியாது. அப்படி அசுத்த ஆவியாக இருந்தாலும் பவுலும் சீலாவும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்னு பகுத்தறியக்கூடிய வண்ணமாக இருக்கு. அப்படி ஒரு அசுத்த ஆவிக்கும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார் இன்னாருன்னு அவங்க செய்யக்கூடிய வேலை இன்னதுன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வசனத்துல பவுலையும் சீலாவையும் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு மாத்திரம் இல்லாம ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள்னு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அந்தபடியாக உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரருடைய பிரதானமான வேலை என்னது? ரட்சிப்பின் வழிய எல்லாருக்கும் அறிவிப்பது. அப்படியாக ரட்சிப்பின் பாதையில வழிநடத்தக்கூடியவர்களாகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கணும். அந்தப்படியான ஊழியக்காரர்களாகவே பவுலும் சீலாவும் காணப்பட்டிருக்காங்க. இவங்க மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வழியா அறிவிக்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, ரட்சிப்பின் வழியில நடக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் மற்றவர்களை நேர்த்தியாக ரட்சிப்பின் வழியில நடத்த முடியும். அப்படி இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரா ரட்சிப்பின் வழியில நடந்து அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்களாக இருந்திருக்காங்கிறத இந்த வேத பகுதியில் இருக்கிற ஒரு காரியத்தை வச்சே அறிந்து கொள்ளலாம். அது என்னன்றது இதற்கு மேற்படியாக இருக்கிற வசனங்களை பார்க்கும் போதே தெரியும். இப்படியாக இந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த பெண் இவங்களை பற்றின சாட்சியை சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ பவுலடியார் அவங்கள திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. அப்ப உடனேவே அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போனது. இந்த பெண் குறி சொல்லுகிறது மூலமா அநேக ரோம எஜமான்கள் ஆதாயம் பெற்றவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணு அநேக காரியங்களை பற்றின குறி சொல்லி என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டு இருந்தா. இப்படியாக குறி சொல்லுகிற பெண்ணுடைய அசுத்த ஆவி துரத்து விடப்பட்டதுனால அவங்களுக்கான ஆதாயம் போயிடுச்சுன்னு சொல்லி பவுல் மேலேயும் சீலா மேலேயும் சினம் கொண்டு ரோம அதிகாரிகள் அவங்கள சிறைப்படுத்துறாங்க, தண்டனைக்குட்படுத்துறாங்க. அப்படியாக தண்டனைக்குட்படுத்துறத இதற்கு மேற்படியாக இருக்கிற வசனங்கள்ல பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அத இதே அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும். சிறை அதிகாரிகள் பவுலையும் சீலாவையும் பிடித்து கொண்டு போய் அவங்களோட வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து போட்டு அவங்கள அநேக அடிகள் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கப்பட்ட அவங்கள பத்திரமாக சிறைச்சாலையில காவல் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அப்படி அவங்கள அடிச்சு துன்புறுத்ததுக்கு பிற்பாடு அவங்களை எப்படி காவல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 24வது வசனம் சொல்லுது. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவங்கள தலைகீழாக தொங்க விட்டதை இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனங்களை நாம கடந்து வரும்போது சாதாரணமாக கடந்து வந்துடுறோம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையானது மிகவும் கடினமானதாக இருக்கு. ரோமர்களுடைய தண்டனைகளே கடினமாகவே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு தண்டிக்கப்பட்டது கூட ரோம அரசின் தண்டனை முறைமையாகவே இருந்தது. அப்படியாக ரோம அரசின் தண்டனை மிகவும் கடினமாக இருக்குங்கிறத இங்க இருக்கிற சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது எப்படின்னா, பவுலும் சீலாவும் இப்படிப்பட்ட தண்டனை பெற்றுக்கொண்டும் தேவனை ஜெபம் பண்ணி துதித்து பாடியிருக்காங்க. அப்படி பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்திருக்கு. அப்படி உடைந்திருந்த போது சிறைச்சாலை அதிகாரி நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறத பார்த்து இதுல கட்டி வைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் ஓடி போயிட்டாங்க நினைச்சு பட்டயத்தை எடுத்து தன்னைத்தானே கொலை செய்ய பார்க்கிறான். இதை அறிந்த பவுல் மிகுந்த சத்தமிட்டு, அவருக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ள வேண்டாம், நாங்க
நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்றாரு. இப்படியாக அந்த சிறைச்சாலை அதிகாரி ரோம தண்டனைக்கு பயந்து தன்னைத்தானே பட்டயத்தினால கொல்ல பார்க்கும்போது அங்க இருக்கிற தண்டனை எவ்வளவு கடினமானதுன்னு நம்மால புரிந்து கொள்ள முடியுது. அப்படிப்பட்ட தண்டனை பெற்றுக்கொண்ட போதும் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்து பாடுறாங்க. பவுலும் சீலாவும் துதித்தார்கள், சிறைச்சாலை கதவுகள் உடைந்ததுன்னு சொல்லி நம்ம பாடல்கள்ல கூட பாடுறோம். இந்த பகுதியை சாதாரணமாக கடந்து வந்துடுறோம். ஆனா மிகவும் கடினமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டும் அந்த தண்டனையுடைய வேதனை மத்தியிலும் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்திருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட பக்தியை காண்பிக்குது, தேவனை பற்றி கொண்ட விசுவாசத்தை காண்பிக்குது. இந்த நாட்கள்ல அநேக ஊழியக்காரங்க சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல கடினமான சூழ்நிலை வந்தாலோ மனமடிவாகி போயிடுறாங்க. அந்தபடியாக மனமடிவாகி போகாம தேவனை நோக்கி உறுதியாக ஜெபம் பண்ணி அவரை துதிக்கிறவங்க ஒரு சிலராகவே இருக்கிறாங்க. அப்படி பவுலும் சீலாவும் தேவனை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்கிறாங்க. அதே போல அவங்க ரட்சிப்பின் வழிகள்லயே நடந்திருக்கிறாங்கிறத அவங்க தண்டனை பெற்று இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க வெளியே ஓடி போகல. அது அவங்களுடைய உண்மைத்துவத்தை காண்பிக்குது. தேவனை பற்றி கொண்டவங்க ரட்சிப்பின் வழிகளை நடக்கும்போது எல்லா விஷயத்திலையும் உண்மையாக இருப்பாங்க. இந்தபடியாக அநேக அடிகளும் கடினமான தண்டனையும் கொடுக்கப்படும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டா யாருமே ஓடி போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவங்க அந்தபடியாக ஓடி போகாம அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரியானவன் தன்னை கொலை செய்ய பார்க்கும்போது அவனை வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. இப்படியாக இவங்க ரட்சிப்பின் வழியில நடந்தவர்களாகவும் இதையறிந்த சிறைச்சாலை அதிகாரி இவர்களே இப்படிப்பட்டவர்களானால் இவர்களுடைய தேவன் இன்னார்னு அறிந்து கொண்டதுனாலே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. பவுலடியார் அவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்ததையும் அவர்களை கிறிஸ்துவ விசுவாசிக்கும்படியாக வழிநடத்தியதும் மேற்படியாக இருக்கிற வசனங்களை நம்மால பார்க்க முடியுது. அந்தபடியாக உன்னதமான தேவனுடைய ஊழியக்கார் இன்னார்னு சொல்லிட்டு ஒரு அசுத்த ஆவிக்கும் தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் ரட்சிப்பின் வழியில நடக்கிறவர்களாகவும் ரட்சிப்பின் வழியை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. அதற்கு நல்ல உதாரணமா பவுலும் சீலாவும் இருந்திருக்கிறாங்க. இந்தப்படியான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள்ல காணப்படுறாங்களா? அவர்களும் ரட்சிப்பின் வழியில நடந்து அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை அறிவித்து தேவனுக்கு நேராய் ஆதாயப்படுத்துறாங்களா? அப்படிப்பட்டவர்களையே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்தப்படியான ஊழியக்காரர்கள் எழுப்ப தேவன் சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. அதற்கு எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க? இப்படியாக உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரராக ரட்சிப்பின் வழியில நடந்து அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியில நடந்து அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள்னு இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் பவுலையும் சீலாவையும் போல அநேக கடினமான காரியங்களை கடந்து வரும்போதும் உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியா இருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி உம்மை துதித்து அநேகம் பேரை ரட்சிப்பின் வழியில நடத்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்புவதே உம்முடைய சித்தமா இருக்குதுங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக அறிவித்திருக்கீங்க தகப்பனே. அப்படியான நல்ல ஊழியக்காரர்களாய் நாங்கள் மாற தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.